ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி பிரியாணியும் சிக்கன் பிரியாணியும் சிக்கன் கிரேவி செய்ய போகிறேன். இது பிரியாணிக்கான வெங்காயம் தக்காளி, இதுதான் சிக்கன் கிரேவிக்கான வெங்காயம் தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். இது வந்து கிரேவிக்கு சிக்கன் பீஸ் பொறுக்கி வச்சுருக்கேன், எறும்பு பீஸ் அந்த மாதிரி பொறுக்கி வச்சுருக்கேன். இது சின்ன சின்ன பீஸாக என்னோடய பையனுக்கு 65 சாயந்தரமாக செய்யறதுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து பெரிய பெரிய பீஸாக பார்த்து பிரியாணிக்கு எடுத்து வச்சுருக்கேன். இந்த அரிசியில் தான் பிரியாணி செய்ய போகிறேன். இப்போ பிரியாணி செய்யறதுக்கு பாத்திரத்தில் அடுப்பில் வச்சாச்சு. என் பாத்திரம் காஞ்சது, எண்ணெய் ஊற்றிருக்கேன். இன்றைக்கி எங்கள் அப்பாவுக்கு பர்த்டே, எல்லோரும் வாழ்த்துங்க எங்கள் அப்பா நல்லா இருக்கணும்னு. இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. இது கூட ஒரு ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கிட்டேன். இப்போ பிரியாணி தாளிக்க பட்டை கிராம்பு எல்லாம் போட்டு தாளிச்சாச்சு. அடுத்த வெங்காயம் பச்சை மிளகா போட்டு வதக்கிட்டுருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கு வதக்கிட்டுருக்கேன். இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதக்கிட்டுருக்கேன். இது கிரேவிக்கு ரெடி பண்ணுறதுக்கு வானல் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிட்டுருக்கேன். இப்போ பிரியாணிக்கு உண்டான மசாலாலாம் போட்டு வதக்கிட்டுருக்கேன். இங்கே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கிட்டுருக்கேன். மசாலா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ சிக்கன் பீஸ் எடுத்து பிரியாணியில் போட்டுக்கிறேன். போட்டேன். இப்போ சிக்கன் நல்லா வதக்கணும். இப்போ சிக்கன் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து அந்த கிளாஸ் தெரியல, அந்த கிளாஸில் 2 கிளாஸ் அரிசி 4 கிளாஸ் தண்ணி ஊற்றிப்பேன். அந்த 2 கிளாஸ் அரிசி இந்த பாத்திரத்துக்கு கரெக்டாக இருக்கும். எக்ஸ்ட்ரா பண்ணுற மாதிரி இருந்தால் வேறு பாத்திரம் வச்சு பண்ணிப்போம். இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிப்பேன். இந்த பக்கம் மசாலாலாம் போட்டு கிரேவிக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ இது கிரேவிக்கு வந்து தேங்காய் பெருஞ்சீரகம் போட்டு கிரேவிக்கு தேங்காய் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இது கிரேவிக்கு தேவையான தண்ணி வச்சு கிரேவி ரெடி பண்ணிப்பேன். இப்போ பிரியாணிக்கு நல்லா தண்ணி கொதித்து அரிசி போட்டேன். அரிசி போட்டாச்சு. இனிமேல் வேக வேண்டியதுதான். இப்போ கிரேவி ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். தேங்காய் அரைச்ச விழுதை சேர்த்துக்கிறேன். எப்படி 2 in 1 கூட வச்சுக்கலாம். இப்போ இந்த கிரேவிக்கு பிரியாணிக்கு கேட்குறவங்களுக்கு பிரியாணிக்கு ஊற்றிக்கலாம். இல்லை நைட்டு நம்ம இட்லி தோசைக்கு சப்பாத்தி கூட ஊற்றிக்கலாம். அதுக்கு இப்போ பிரியாணி தம் போட்டு தோசைக்கல் வச்சு அது மேலே பாத்திரம் தூக்கி வச்சுட்டேன். இப்போ பிரியாணி தம் ஆகி ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி எங்கள் அப்பாவுக்கு பர்த்டே, எல்லோரும் விஷ் பண்ணிவிடுங்க. எங்கள் அப்பா எல்லாம் வாழ்த்துங்க. எங்கள் அப்பா நல்லா இருக்கணும்னு. பாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோ